தனக்கு வேணும்னா எதை வேணாலும் செய்யக்கூடிய நபர்கள் கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு வேணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. அதை நம்புறதும் நம்பாததும் நம்மளோட புத்திசாலித்தனத்துல இருக்கு. நம்பி நம்ம பல முறை ஏமாந்து போயிருப்போம், இல்ல பாதிக்கப்பட்டிருப்போம். இருந்தும் திருப்பி திருப்பி நம்புறோம் பாருங்க. அது யாருடைய தவறு? கழுகு மேல நம்மளை நோக்கி தான் வருதுன்னு தெரியுது. அந்த கழுகை அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு நம்ம நம்புறோம்னு வச்சுங்களேன், அது கண்ணை கொத்திட்டு போனா பாதிப்பு நம்மளுக்கு தான். ஸோ அந்த கழுகு போல இருக்கிற மனிதர்களை நம்ம கிட்ட சேர்க்கவே கூடாது. அவங்களுக்கு எது வேணும்னாலும் அவங்க ஈஸியா அவங்களுக்கு அது கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஒரு நபர் அவங்களுடைய கேரக்டர் இந்த மாதிரி குணம் இல்லை, நல்ல பண்பு இல்லைன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்மளால செய்ய முடியும், அவங்கள நம்மள வாழ்க்கையிலேருந்தே ஒதுக்கிடலாமே. இதனால உங்களும் சரி, அதாவது உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களை சார்ந்தவங்களுடைய வாழ்க்கையும் சரி, என்னைக்குமே பாதுகாப்பான முறையில் இருக்கும். அதே நேரத்தில் என்னைக்குமே நம்மளோட மன நிம்மதிங்கிறது எந்த வகையிலையும் குறையாம இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை நம்ம கூட வச்சுட்டு சும்மா பேரளவுல நான் பழகுறேன்னு சொல்றது என்ன ஒரு புத்திசாலித்தனமோ தெரியல. பெருமைக்கு காசு பணம். ஸோ இந்த காசு பணம் என்னைக்கு வேணாலும் வந்துடலாம். அந்த காசு பணம் எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம்? இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு. ஆனா அவங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த காசு பணம் வேணுங்கிறதுக்காக கூட அவங்க கூட இருப்பாங்க. தேவைப்படும் போது உங்களுக்கு குத்துவாங்க, தேவை இல்லைங்கக்குள்ள உங்க கூடயே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. அதை பார்த்து நம்ம என்ன செய்வோம்? நம்ம கிட்ட சப்போர்ட் பண்ணி எனக்கு எப்போதுமே பேசுறவன் அப்படி கிடையாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே சப்போர்ட் பண்ணவன் எங்கேயாவது உங்களை குத்திருப்பான், குத்துவான். அந்த நபர்களை நம்மளுக்கே தெரியும், நம்ம மனசுக்கு தெரியும். அவங்களெல்லாம் பார்த்து நம்ம ஒதுங்கி இருக்கிறதா நல்லது. பின்னாடி வந்த பிறகு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு புலம்புற பல பேர் நம்ம இருக்காங்க. சரி, நான் பர்சனலா என்னோட லைஃப்ல நான் நம்பி சில பேரை நம்பி ஏமாந்துருக்கேன். பட் நான் புலம்புற அளவுக்கு போனது கிடையாது. பிகாஸ் ஒரே ஒரு விஷயம் தான், எது நடந்தாலும் இறைவனோட நாட்டம். இறைவன் நாடினான் இது எனக்கு நடந்துச்சு. அதோட நான் அதை பற்றி பெருசாக பேச மாட்டேன். அமைதியாக கொஞ்ச நேரம் யோசிப்பேன். சில நேரம் மட்டும் நானும் மனுஷி தானே, கொஞ்சம் சோகம் இருக்கும், அதோட அதை கடந்து போயிடுவேன். நம்பி ஒருத்தவன் ஏமாத்துறான், நம்ம எதுக்கு? அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் ஏமாத்துறவன் கூட நம்ம எதுக்கு பழகணும்? ஸோ உங்க கூட பழகுறவங்கள பார்த்து பழகுங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நீ எப்படிப்பட்டவன் என்று சொல்கிறேன். இன்னார் கூட பழகணும், இன்னார் கூட பழகக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் இல்லையா யாரை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு. பட் அதை மீறி தவறுதலா சூஸ் பண்ணிட்டால் கூட ப்ளீஸ் அதை தெரிஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்க.